எனக்கு என் புருஷனை விட விஜய் அண்ணா தான் ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டுல 10 ஓட்டு இருக்கு. 10 ஓட்டும் விஜய் அண்ணாவுக்கு தான். விஜய் அண்ணாவுக்கு ஓட்டு போடலன்னா விஷம் வச்சு சாவடிச்சிருவேன். இன்றைய காலகட்டத்தில் நமது முஸ்லிம் பெண்கள் யூடியூப்பை திறந்தா ஆபாசமான நடனம், அதுவும் சினிமா பாடல்களுக்கு நடனம் ஆடிக்கொண்டு, அதுவும் புர்காவை போட்டு அசிங்கமாகவும் அருவருப்பாகவும் நடந்து கொண்டு இருக்கிறார்கள். இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். எந்த நோக்கத்திற்காக இஸ்லாத்தில் புர்கா, பர்தா இதெல்லாம் கொண்டு வந்தாங்க? நீங்க உங்களை ஆடைகளை மறைச்சிக்கணும், உங்களை கண்ணியமான முறையில நீங்க இருக்கணும், பெண்களுக்கு அது பாதுகாப்பு அப்படிங்கிற காரணத்தினாலதான் இந்த புர்கா, இந்த பர்தாங்கிற விஷயங்கள் எல்லாம் இஸ்லாத்துல கொண்டு வரப்பட்டது. ஆனா அதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க யூடியூப் வந்தோன்னா எல்லாம் காத்துல பறந்து போகுது. இதற்கு கணவன்களும் அதற்கு உடந்தையாக இருக்கிறார்கள். பல குடும்பங்கள்ல ஜோடியாவே இந்த கர்மத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சமுதாயத்தின் நிலையை நினைச்சு ரொம்ப வருத்தமாகவும் வேதனையாகவும் இருக்கு. நடிகர்களின் பெயர்களை சொல்லிக்கொண்டு, நடிகருடைய பாடலுக்கு நடனமாடிக்கொண்டு, ஒரு இஸ்லாத்தினுடைய அடிப்படையே அவர்களிடம் சுத்தமாகவே இல்லை. ஒரு மிகவும் அனாச்சாரமாகவே அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கும் பொழுது நாளை நம் வீட்டு பெண்கள் இஸ்லாமியர் வளர்ந்து கொண்டிருக்கும் குழந்தைகளுடைய நிலைமைகள் எப்படி இருக்கும் என்பதை நம்மளால் யூகித்து கூட பார்க்க முடியவில்லை. ஆகையால் இதற்கு நாம் நிச்சயமாக ஒரு கண்டனம் தெரிவிக்க வேண்டும். அதற்காகத்தான் இப்போ நாம் இந்த தெருமுனை கூட்டம் போட்டிருக்கின்றோம். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் சட்டசபை தொகுதி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அனீஸ் பாத்திமா 8 மாத கர்ப்பிணியாக இருக்கிறார். பாபநாசம் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அனீஸ் பாத்திமா தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை தேவை என்று என்ன திருமுனை கூட்டம் போடலையாதோ? எதுக்கு பாய்? இந்த அனீஸ் பாத்திமான்ற ஒரு சகோதரி தாக்கப்பட்டிருக்காங்க, அதுக்காக அது கேக்குறீங்களா பாய்? தலைமையில இருந்து இன்னும் போன் வரல, வந்த உடனே நாங்க அதுக்கேற்ற மாதிரி. எப்ப பாய் அந்த இதுவே பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமா? இல்ல பாய், அப்படிலாம் இல்ல பாய். அதுக்கேற்ற மாதிரி விஜய் பின்னாடி போறாங்க, ரீல்ஸ் போறாங்கன்னு அப்படியே மைக்க உள்ள முழுங்குறவங்க கத்துனீங்க. ஆமா, நான் கண்டிப்பா சொல்றேன், இஸ்லாமிய சகோதரிக்கு எதிராக நம்ம போக கூடாதா? பெண்கள் அப்பெல்லாம் நாங்களா அது விட்டுற மாட்டோம் பாய். எங்க நீங்க எங்க முடிவு எடுக்கல? நாங்க நிச்சயமா சகோதரி அடிபட்டு இருக்கு. நாங்க பேசுவோம், கண்டிப்பா பேசுவோம். ஆஹா, ஊருக்குள்ள ஒவ்வொருத்தனும் தேட ஆரம்பிச்சுட்டாங்களே. எங்க அந்த நைட்டு போட்ட ஹஸ்ரத்? அதான், அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. வீடியோ போட்டீங்களா? எதுக்குதா? அனீஸ் பாத்திமான்ற சகோதரி தாக்கப்பட்டாங்களா, அது வீடியோ போட்டீங்களா? யாரு பாத்திமா? எனக்கு எந்த பாத்திமாவும் தெரியாது. பாத்தியாதானே தெரியும் ஹஸ்ரத். நான் அப்படி இல்ல. ரீல்ஸ் போற பெண்களை மட்டும் என்ன சொன்னீங்க? அவங்களை காப்பாத்தணும், நம்ம பாதுகாக்கணும், சமுதாயத்தை கடமை, ஆண்கள் தான் பாதுகாக்கணும்னு சொன்னீங்க. ஒரு இஸ்லாமிய பெண் அனீஸ் பாத்திமா தாக்கப்பட்டு இருக்காங்க, அவங்கள பத்தி யாருமே வீடியோ போட மாட்டீங்க, வாயே திறக்க மாட்டீங்களே. அது நமக்குலாம் சமுதாயம் இல்லையா? சமுதாய கடமை இல்லையா? நான் துவா செய்றேன் தான் அவங்களுக்காக. வரட்டுமா?